ஆண்டவரும் அருமையரட்சருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல சத்தியத்தை நாம் கேட்க போகிறோம். ஒரு ஊமையை பற்றி புரிந்து கொள்ள போகிறோம். அந்த ஊமையானது நமக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 1 முதல் 7 முடிய வரையிலையும் காணாமல் போன ஆட்டை பற்றிய ஊமை காணப்படுகிறது. வசனம் 8 முதல் 10 முடிய நாம் பார்க்கும் பொழுது காணாமல் போன வெள்ளிக்காசை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. காணாமல் போன வெள்ளிக்காசை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வசனம் 11 முதல் 32ஆம் வசனம் வரையிலையும் இளையகுமாரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பிரிந்து போன மகன், தந்தையை விட்டு பிரிந்து போன மகனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, காணாமல் போன ஆடு 100ல எத்தனை ஆடு காணா போச்சு? 1. இந்த ஒரு ஆட்டுக்காக ஆண்டவர் கவனமா இருக்கிறார். அதாவது வசனம் என்ன சொல்லுகிறது? மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. அதுக்குதான் அந்த காணாமல் போன ஆட்டை குறித்ததான ஒரு உண்மையை சொல்லுகிறார். அடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது காணாமல் போன வெள்ளிக்காசு 10ல் ஒரு பகுதி என்ன காணா போச்சு. வெள்ளிக்காசு மொத்தம் எத்தனை இருக்குதா? 10 வெள்ளிக்காசு. 10 வெள்ளிக்காசுல எத்தனை வெள்ளிக்காசு காணா போச்சு? அந்த ஒரு வெள்ளிக்காசு. 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணா போச்சு. அந்த ஒரு வெள்ளிக்காசு யார் தெரியுமா? நான் தான். 100 ஆடுகள் நீதிமான்களா இருந்துட்டு போகட்டும், ஆனா ஒரு ஆடு பாவியான ஆடா இருந்தாலும் பாவியை தேடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை கண்டுபிடித்தார். அந்த ஆடுதான் நான். இன்னொன்னு, பிரிந்து போன இளைய மகன். அந்த இளைய மகன் அப்ப 2ல் ஒரு பகுதி எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். இடத்துல ஒருத்தன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். 2 பேர் என்ன பண்ணுவாங்க? வயல்ல வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். மாவரைத்துக் கொண்டிருப்பார்கள் 2 பேர். ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்படுவார், இன்னொருவர் கைவிடப்படுவார். இப்ப மூத்த குமாரன் என்று இருக்கிறான், இளைய குமாரன் என்று இருக்கிறான். 2 குமாரரும் ஆண்டவருக்கு தேவைதான். ஆண்டவர் யாரையும் வெறுக்கவும் இல்லை, கைவிடவும் இல்லை. 2 மகனையும் நேசிக்கிறார். ஆனா 2 மகன்கள்ல சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் பிரிந்து போன மகன், எங்க அப்பா வீட்டுக்கு போனா ஆனந்தமா இருப்பேன், இப்ப நான் பன்றியுடைய தவிட்ட பன்றியினுடைய உணவை நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். வெளிநாட்டுக்கு போறான். பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போகும்போது வெளிநாட்டுல போய் நல்லா செலவு பண்றான். தன்னுடைய நண்பர்களோடு செலவு பண்றான், விபச்சார ஸ்திரியோடு செலவு பண்றான். பணம் எல்லாம் இப்ப காலி ஆயிடுச்சு. இப்ப நண்பர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. இவன் என்ன பண்றான்? அந்த ஒரு ஊர்ல போய் வேலைக்கெல்லாம் போகும்போது அங்க பஞ்சம். லாஸ்ட் அவனுக்கு கிடைத்த வேலை என்ன வேலை தான் அவனுக்கு கிடைச்சது? பன்றிகளை மேய்க்கும் வேலை. அருமையானவர்களே, இதில் ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்கள் மேய்ப்பது எல்லாமே ஆடை. ஆட்டுக்கும் மேய்ப்பனுக்கும் தான் தொடர்பே ஒழிஞ்சு பன்னிக்கு அங்கே இடம் இல்லை. ஆடுகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். நம்ம எங்க போறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஆடுகள் இருக்கிற இடத்தை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். நம்ம இன்னொரு காரியத்தை எடுத்து பார்த்தோம். எந்த ஊர்ல பன்றிகள் அதிகமா இருந்தது? கெனசரேத்து கடல் அருகே இருக்கக்கூடிய ஊர் பேர் என்ன? தெக்கப்போலி. பேய் கேட்டுக்கொண்டது, இந்த பன்றிக்குழுக்குள்ள நான் போறேன் அப்படின்னு. பன்றிக்குள்ள ஆண்டவர் அனுப்பிச்சு விட்டாரு. பன்னிகை என்ன பண்ணுச்சு? வேகமா அதுதான் போய் செத்து போச்சே ஒழிஞ்சு பன்னி ஆண்டவர் கொல்லல. பன்னிக்குள்ள இருக்கிற பிசாசு தான் சாகிறதுக்கு முடிவாகி பன்னியை சாகடிச்சிச்சு. இது செத்து போச்சு. பன்னிக்குள்ள போன ஒட்டி பன்னிக்குள்ள போன்னு ஆண்டவர் அனுப்பிச்சு விட்டாரு. போய் சாகுன்னு சொன்னாரா? இல்ல. ஏன்னா ஆண்டவராகிய தேவன் இரக்கமுள்ள தேவன் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டே வர முடியும். நல்லா கவனிங்க. அண்ணன் தம்பி 2 பேருமே ரட்சிக்கப்படணும். மகன் இருக்கிறார் என்று சொன்னால் மகன் ரட்சிக்கப்படணும். இன்னொரு மகன் என்றால் அவர் ரட்சிக்கப்படணும். ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் எல்லாம் கிடையாது. 2 கண்ணுலையும் ஒரே பார்வைதான். இயேசு கிறிஸ்து எல்லோரையும் ஒன்றாக தான் பார்க்கிறார். காணாமல் போன ஆடு வழி தவறி போனது. காணாமல் போன ஆடு வழி தவறி போயிருச்சு. காணாமல் போன வெள்ளிக்காசு தவறி விடப்பட்டது. தவறி விடப்பட்டதுதான் காணாமல் போன வெள்ளிக்காசு. பிரிந்து போன இளைய மகனை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன புரிந்து கொள்ள முடியும்? அவன் துணிந்து பிரிந்து போனான். துணிந்து, போகாதரா, போவேன், என் சொத்தை பிரிச்சு கொடு, வேணாம் பாப்பலாம், அண்ணன் தம்பி எல்லாம் ஒண்ணாமே இருக்கலாம், ஒரே குடும்பமா இருக்கலாம், எனக்கு பிரிச்சு கொடு, உனக்கு எனக்கு சம்பந்தம் இனிமேல் கிடையாதுன்னு சொன்னவன் தான் அவன். பிரிந்து போனவன் தான். ஆனா பிரிந்து போனவன் மீண்டும் வந்த ஊட்டியுமே யாருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா
பரிசேயர்களுக்கு பிடிக்கவில்லை. லூக்கா 15:1 சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இப்ப இந்த வசனம் எங்க இருக்குது அப்படிங்கறதையும் நீங்க பார்க்கணும். மத்தேயு 9:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தியில் இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட பந்தி இருந்தார்கள். சீசர்களும் எங்கதான் இருக்கிறாங்க? உள்ளுக்குள்ளதான் இருக்கிறாங்க. இப்ப இந்த ஓமை சீசர்களை பற்றி கிடையாது. சீசர்களும் பாவிகளா இருந்தவர்கள் தான். அவர்களை பரிசுத்தமாக்கி தான் உள்ள உட்கார்ந்து இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் சாப்பாடு. நல்ல கவனிங்க, நீங்க சாப்பிடுறதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கும் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுவதற்கும் தானே இந்த இடத்துக்கு நம்ம கூடி வந்திருக்கிறோம். தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆனா இது குற்றமா வெளியில இருக்கிறவன் பார்த்தானா எப்படி இருக்கும்? நீங்க என்னன்னா சாப்பிடறதுக்கு போறாங்க, இவங்களுக்கு என்ன வேலை? இவங்க சாப்பிட்டு என்ன பண்ண ஆண்டருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றாங்க. இவங்க பூரா எங்க இருக்காங்கன்னா வெளியில இருக்காங்க. இவங்க யாரு? பரிசேயர்கள். இவன் வீட்டுக்குள்ளே வரமாட்டான். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து யாரை தேடி வந்தா? 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுங்கள். பாவிகளை ரட்சிக்க மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தா. யாரை நேசிக்க வந்தா? யாரை தேர்ந்தெடுக்க வந்தா? அந்த 1 தீமோத்தேயு 1:15 என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தா என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அவர்களில் பிரதான பாவியா நான் என்று யார் சொல்லுகிறார் என்று சொன்னால் பவுல் 13 நிருபங்களை எழுதினவர். 13 நிருபம் என்ன நிருபம் நீங்க சொல்லுங்க? ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலேசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன். இந்த 13 நிருபங்களை சொல்ல போனோம் அப்படின்னம்னா 12 நிருபங்கள் அதோடு சேர்த்து எபிரேயர் புத்தகத்தின் ஆசிரியர் இந்த பவுலாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இத்தனை நிருபங்களை எழுதினவர் சொல்லுகிறார், பாவிகளிலும் பிரதான பாவியா நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அடுத்தடுத்து சொல்லும் பொழுது, நான் இப்பொழுது கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறேன், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ஏன்னா நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன், நான் அவர் போன பாதையில நானும் போறேன், அதனால என் பாதையை நீங்க பின்பற்றுங்க, நான் கிறிஸ்துவை நோக்கி பிரயாணப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமே. எப்படிப்பட்ட ஒரு காரியம்! அப்ப இயேசு எதற்காக வந்தார்? பாவிகளுடைய வீட்டுல உட்காந்து சாப்பிடுறதுக்காகவே வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பாவிகளை நேசிக்கிறார், பாவிகளை சிநேகிக்கிறார். அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு குற்றம் சாட்டி கொண்டே இருக்கக்கூடாது. திடீர்னு ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டிருப்பான். நீங்கள் வழி தவறினவர்கள், நீங்கள் தவறி விடப்பட்டவர்கள். என காணாம போன வெள்ளிக்காசு தவறி விடப்பட்டது. அதே போல நீங்கள் துணிந்து பிரிந்து போனவர்கள். இப்ப யாருகிட்ட வந்துட்டீங்க? கிறிஸ்துவின் அண்டையில வந்துட்டீங்க. வந்த பிறகும் உங்களை பிரிப்பதற்கு பார்ப்பார்கள். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அப்பா கிட்ட ஒட்டுறது மூத்த மகனுக்கே பிடிக்கல, மற்ற ஆளுகளுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? இயேசுவின் அண்டையில வந்தாச்சு, கிறிஸ்துவுடைய மகிமைக்குள்ளாக வந்தாச்சு, சபைக்குள்ளாக வந்தாச்சு, இயேசு இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த வீட்டுல என்ன பண்ண சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் ஆறுதலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக தான் வந்தார்கள். ஏதாவது ஒண்ணு பெற்றுக்கிட்டு போகணும் வரல. அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாக தான் பாவிகள் வந்தார்கள். அல்லேலூயா. தன்னை பரிசுத்தவான் என்று சொல்லக்கூடியவன் வரமாட்டான். இந்த பாச மேல குற்றப்படுத்துகிறவன் எவனும் வரமாவும் மாட்டான். ஆண்டவரே நீ இந்த சின்ன ஊழியமாய் கொடுத்தாலும் ஒரு போதகராய் வைத்திருக்கிறார். ஆயக்காரனும் பாவிகளோடு தான் உட்கார்ந்து இருக்கிறான். வெளியில இருக்கிறவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா பொல்லாதவன். லூக்கா 15:2 அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து. நன்றாக கவனிக்க வேண்டும். பரிசேயரும் வேதபாரகரும் என்ன பண்றாங்களா? முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். பாவிகளோட சாப்பிடுறாரு அப்படின்னு என்ன சொல்றாங்க. இதற்கு இணையான ஒரு வசனத்தை நான் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 11:3 எடுத்துக்கொள்ளுங்கள். விருத்த சேதனம் இல்லாத ஒரு இடத்துல போய் நீ சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கும் போது அவனோடு வாக்குவாதம் செய்தார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகும் தொடர்ந்து அதே பாணியில சீசர்களை என்ன துன்புறுத்துகிறார்கள்.